يا ذا السكين ويا خير خلق الله صلى الله عليه وسلم، إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين ويا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. قال النبي صلى الله عليه وسلم: لا تدخلون الجنة حتى تؤمنوا ولا تؤمنوا حتى تحابوا، أولم أدلكم على شيء إذا فعلتموه تحاببتم، أفشوا السلام بينكم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும், நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத்து நாள் வரை வரைக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கெல்லாம் தந்து, அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெருபாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கியாமத்து நாள் வரை நிரந்தரமாக்கி தந்து, உடல் உறுப்புகள் சிறுவயதில் இயங்கியதை போன்று வாழ்நாள் முழுவதும் இயங்குவதற்கும், ஒரு உயர்வான, ஒரு கண்ணியமான, ஒரு செழிப்பான, அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறுவயதில் மௌத்தாகுவது வைத்தும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுக்கும் அந்த நிலையிலிருந்தும், கடன் வாங்கும் நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய துன்பங்கள், சோதனையிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, உலகத்தில் நாளுக்கு நாள் குழப்பங்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறது, வெறுப்புத்தன்மைகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. பொதுவாக இஸ்லாமியர்கள் மீது உண்டான வெறுப்புகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. நம் நிறைய செய்திகளை நாம் பத்திரிகைகளை பார்க்கிறோம், ஊடகங்களிலே நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நேற்று முந்தானால் கூட அஸ்ஸாமில் அநியாயமாக 22 மனிதர்களை கேம்பில் போய் அடக்கிறாங்கலாம். அந்நிய நாட்டுக்காரர்கள் ஊடுருவு கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஆதாரமும் இல்லாமல். நான் எதுவுமே மீடியாக்களில் வெளியில் வர மாட்டேங்க. இஸ்லாமியர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக உலகத்தில் குழப்பங்கள், பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டேதான் போகிறது. ஆனால் உலகம் ஒரு அன்பை, ஒரு பிரியத்தை அது விரும்புகிறது. எல்லா மனிதர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள்.
அவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, நமக்கு எங்கேயாவது ஒரு நிம்மதி, ஒரு அன்பு, ஒரு சந்தோஷம் கிடைக்காதா, யாரிடத்திலேயாவது நமக்கு கிடைக்கிறாதா என்ற ஒரு ஏக்கங்கள் எல்லா மனிதர்களிடத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் அது பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அது மனைவின் மூலமாக கணவன் பாதிக்கப்படலாம், அல்லது கணவன் மூலமாக மனைவி பாதிக்கப்படலாம், அல்லது பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் பாதிக்கப்படலாம், அல்லது பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகள் பாதிக்கப்படலாம், அல்லது கவர்மெண்ட் மூலமாக மக்கள் பாதிக்கப்படலாம், அல்லது மக்கள் மூலமாக கவர்மெண்ட் பாதிக்கப்படலாம். ஏதாவது ஒரு வகையில யாராவது ஒருத்தங்க பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார்கள், துன்பத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். எங்கேயாவது ஒரு நிம்மதி கிடைக்குமா என்ற ஒரு ஏக்கம் எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு நிம்மதியை அங்கே தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நிம்மதியை தேடி தேடி அலைந்தார்கள். எங்கேயாவது நமக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்காதா என்று. அவ்வளவு தொல்லைகள் கொடுக்கப்பட்டார்கள், அங்கே பிரச்சனைகள் அங்கே இருக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்றார். இது உலகத்துடைய நியதி. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு செய்தி, நீங்கள் பிரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பிரியம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நேசம் என்பது, சலாம் என்பது, அன்பு என்பது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அந்த பாடம் அது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொல்லித் தருகிறார்கள். பிரியம் உள்ள மனிதன் அவன் உண்மையான விசுவாசியாக இருக்க முடியும். பிரியம் இல்லாத ஒரு மனிதன் அவன் உண்மையான விசுவாசியாக இருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்லித் தருகிறார். அப்ப பிரியம் எங்கே கிடைக்கிறது, எங்கேயாவது கிடைக்காதா என்பதை, ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு ஆறுதல் எங்கேயாவது நமக்கு கிடைக்காதா என்று ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு வகையில் அவன் ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். சரி, தாயிஃபுக்கு போய்தான் அங்கேயாவது நிம்மதியை நம்ம பெறலாம் என்று அங்கேயும் போனார்கள். அங்கே அதைவிட கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், கல்லால் அடித்து விரட்டப்பட்டார்கள். எல்லாத்தையும் தாண்டி எங்கேயாவது நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிஅராஜ் என்ற ஒரு பயணத்தை ஏற்படுத்தினான். அங்கே போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி. யா அல்லாஹ், அதாவது உடல் சம்பந்தப்பட்ட வணக்கமும், உயிர் சம்பந்தப்பட்ட வணக்கமும், பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கமும் உனக்குத்தான். அல்லாஹ் லில்லாஹி, அல்லாஹ்வாகி உனக்குத்தான் என்று சொல்லும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகான ஒரு ஆறுதலை சொன்னான், அழகான ஒரு அமைதியை கொடுத்தான். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபியே, உங்கள் மீது என்னுடைய சாந்தியும் சமாதானம், என்னுடைய அன்பும் அருளும், என்னுடைய பரக்கத்தும் நபியே உங்களுக்கு முழுமையாக நான் சொல்கிறேன், முழுமையாக உங்களுக்கு நான் தருகிறேன். இந்த ஆறுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி திரிந்த அந்த 10 ஆண்டு காலங்கள் அவர்கள் தேடி திரிந்த அந்த ஆறுதல் இந்த வார்த்தையில் கிடைத்தது. அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை. ஒவ்வொரு மனிதனும் இதை தேடிக்கொண்டுதான் இருக்கிறான். சலாம் எங்கேயாவது நமக்கு கிடைக்காதா? நமக்கு ஒரு அமைதி எங்கேயாவது கிடைக்காதா? எத்தனை மனிதர்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். வீட்டுக்கு போனா எனக்கு நிம்மதி இல்லை, வெளியில வந்தா நிம்மதி இல்லை, அங்க போனா நிம்மதி இல்லை. எங்கு பார்த்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மனிதன் ஏதாவது ஒரு சூழலில் அமைதியை தேடிக்கொண்டேதான் இருக்கிறார். இதனால தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், நீங்கள் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா தத்குலூனல் ஜன்னத ஹத்தா துமினு. நீங்கள் சொர்க்கத்திற்குள் ஒரு காலம் நுழைய முடியாது நீங்கள் உண்மையான விசுவாசியாக ஆகும் வரை என்று சொன்னார்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உண்மையான மூமினாக ஆகியிருக்க வேண்டும். நீங்கள் உண்மையான
நேர்மை உள்ள பரிசுத்தமான நல்லடியார்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் உண்மையான விசுவாசியாக உண்மையான மூமினாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பை கொண்டுதான் ஒரு மனிதன் உண்மையான மூமினாக ஆக முடியும். அது அன்பு என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்லங்க. அன்பு என்பது மனிதனுடைய ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். அது அவன் எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும், இரவெல்லாம் வணங்கக்கூடியவனாக இருந்தாலும், பகலெல்லாம் நோன்பு வைக்கக்கூடியவனாக இருந்தாலும், அவனிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால், தன் மனைவி மீது அன்பு காட்டவில்லை, தன்னுடைய பிள்ளைகள் மீது அன்பு காட்டவில்லை, அல்லது ஊர் மக்கள் மீது தெரு மக்கள் மீது அவன் அன்பு காட்டவில்லை என்று சொன்னால், குரோதத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பானையானால் அவன் உண்மையான மூமினாக ஆக முடியாது. அப்புறம் அவன் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அப்ப உண்மையான அன்பை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள், கலப்பற்ற ஒரு அன்பை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், உங்களுடைய அன்பை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லித் தரட்டுமா என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள், அஃசுஸ்ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள், அன்பை பரப்புங்கள் என்று சொல்வார்கள். அன்பை பரப்பிக் கொண்டிருங்கள். யாரின் மீதும் உங்களுக்கு ஒரு சலாம் சொல்லும் போது ஒரு உண்மையான அன்பு உங்களுடைய உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். அது சாதாரணமானது அல்ல. எத்தனையோ குடும்பங்களில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் வெளியே வந்துவிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த மனைவி மீது அந்த பிள்ளைகள் மீது ஒரு உண்மையான அன்பை வெளிப்படுத்தி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி பாருங்களேன். அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய இணக்கத்தை ஏற்படுத்தி தரும், அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும், அது எவ்வளவு பெரிய நிம்மதியை, ஒரு அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ நமக்கு சலாம் என்பது ஒரு அது எவ்வளவு தூரம் நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோமோ நமக்கு மத்தியில் ஒரு அன்பை ஏற்படுத்துகிறது. அன்பு என்று தனி சப்ஜெக்ட். அது அன்பு என்பது ஒரு தனி சப்ஜெக்ட். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இந்த சஹாபி என்ற அந்த பட்டத்தை எப்படி பெற்றார்கள்? இவ்வளவு பெரிய அந்தஸ்தை எப்படி பெற்றார்கள்? அவர்களுக்கு, அதாவது அதற்கு பின்னால் வந்த எத்தனையோ நல்லடியார்கள் சஹாபாக்களை விட அதிகமான அமல் செய்யக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு, அதாவது கடுமையான வணக்கம் செய்தவர்கள் எல்லாம் அதற்கு பின்னால் வந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு பெரிய அமல் செய்யக்கூடியவர்களும் இபாதத் செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களும் சஹாபாக்களுடைய சாதாரணமான கடைசி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய அந்தஸ்தை கூட அவர்கள் அடைய முடியாது. கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக, கிட்டத்தட்ட அதிகமான வருடங்கள் காற்றிலே தவம் இருந்த முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், நான் 52 வருடங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய தியானம் செய்தவர்கள். 52 வருடங்களுக்கு பிறகுதான் அவர்கள் திருமணமே முடிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் சஹாபாக்கள் அல்ல, அவர்களுடைய கால் தூசி அல்ல, சஹாபாக்கள் போகக்கூடிய அந்த குதிரையுடைய கால் தூசி இருக்கிறது அல்லவா, சஹாபாக்கள் ஏறி செல்லும் போது அந்த குதிரையுடைய காலடியில் இருந்து ஒரு தூசி வருகிறது அல்லவா, அந்த தூசிக்கு கூட நான் சமமாக ஆக மாட்டேன் என்று சொன்னார்கள். ஏன் அந்த வார்த்தையை சொல்வதற்குண்டான காரணம் என்ன? சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு, அது தனி சப்ஜெக்ட்ங்க. அந்த அன்பை கொண்டுதான் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் வளர ஆரம்பித்து விட்டார்களா, பேச ஆரம்பித்து விட்டார்களா, என்னுடைய பிரியத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய பிரியத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அதுக்கப்புறம் என் குடும்பத்துடைய பிரியத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அதுக்கப்புறம் தான் சொல்கிறார்கள் குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். என்னுடைய பிரியத்தை ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் ஆரம்பத்தில் போதிக்கப்படுவது என்ன தெரியுமா? அவருடைய பெற்றோர்கள் மூலமாக போதிக்கப்பட வேண்டும் என்று எது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிரியம் என்பது தனி சப்ஜெக்ட். அது ஏனென்றால் அந்த பிரியம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிட்டால் எல்லா மனிதர்கள் மீதும் பிரியம் ஏற்பட்டு போய்விடும்.
எல்லா மனிதர்கள் மீதும் அவன் நேசம் கொள்ள ஆரம்பித்து விடுவான். யாரின் மீது பகை வந்து விடாது, யாரின் மீது குரோதம் வந்து விடாது, யாரை பார்த்தாலும் வெறுக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான், எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவனாக ஆகிவிடுவான். அதனால்தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் என்பது தனி சப்ஜெக்டாக சொல்லி தருகிறார்கள், தனி ஒரு பாடமாக சொல்லி தருகிறார்கள். நீங்கள் பிரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், சலாமை அதிகமாக சொல்வதை கொண்டு பிரியத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம், அது வாழ்க்கையின் எவ்வளவு பெரிய முக்கிய அம்சம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் அது நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? தொல்ஹத் பின் பர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, தொல்ஹத் பின் பர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி மரண படுக்கையில் இருக்கிறாங்க, மயக்கமுற்று இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பார்க்க போறாங்க. பார்க்க போயிட்டு வரும்போது சொல்லுவாங்க, குடும்பத்தார்கள்ட்ட சொல்லுவாங்க, தொல்ஹா இன்று இரவு வஃபாத்தாகி விடுவார், அவர் வஃபாத்தாகிவிட்டால் எனக்கு சொல்லி அனுப்புங்கள், நான் அவருக்கு ஜனாசா தொழுகை வைக்க வேண்டும் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அவங்களுக்கு நினைவு வருகிறது. நினைவு வந்த உடனே தன் குடும்பத்தார்கிட்ட சொல்றாங்க, எனக்கு இன்று இரவு நான் வஃபாத்தாகி விடுவேன் என்று எனக்கு தோணுகிறது. அதனால நான் வஃபாத்தாகிவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் சொல்லி அனுப்ப வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சொல்லி அனுப்புங்கன்னு சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க சொல்லி அனுப்ப வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுடைய வீடு கொஞ்சம் தூரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இதுதான் முக்கியமான விஷயம். மரண படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை ஏங்கிக் கொண்டு இருந்த ஒரு சஹாபி. நமக்காக வேண்டி நாயகம் துஆ செய்ய மாட்டார்களா, நம்மளை அடக்கம் செய்ய மாட்டார்களா, நமக்காக வேண்டி கையேந்த மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய தவம் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள், அந்த சஹாபியுடைய உள்ளத்திலிருந்து வருகிறது, நாயகம் நான் இறந்து போய்விட்டால் யார் நாயகத்திற்கு சொல்லி அனுப்ப வேண்டாம். ஏன் தெரியுமா? இப்பொழுது சூழல் சரியில்லாத ஒரு சூழல். நாயகம் வரும்போது எதிரிகள், எனக்காக வேண்டி வரும்போது எதிரிகள் ஏதாவது அவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டால், அவருடைய உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டால் நான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல முடியாது, குடும்பத்தார்களே நீங்களும் பதில் சொல்ல முடியாது. ஆகையால் நான் இறந்து போய்விட்டால் அவர்களுக்கு சொல்லி அனுப்ப வேண்டாம் என்று சொல்லி இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி இரவோடு இரவாக அடக்கம் செய்து விடுகிறார்கள். காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன ஆச்சு தொல்ஹத் பின் பர்ரா, யா ரசூலல்லாஹ் இறந்து போயிட்டாரு, அவர் இறந்து போன பிறகு இரவுல அடக்கம் செஞ்சிருங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னார், அதனால் நாங்கள் அடக்கம் செஞ்சிட்டோம், அந்த கபரை காட்டுங்கள் என்று சொன்னார்கள். கபரை காட்டப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் நான் இவரை புரிந்து கொண்டேன், கபரில் இவர் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும், அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், நீ ஆனந்தப்பட வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள். இதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பை வளர்த்து கொண்டார்கள் சஹாபாக்கள், வாழ்க்கையில் அதை கொண்டு வந்தார்கள். அன்புதான் எல்லாத்திற்கும் அடித்தளம் என்று சஹாபாக்கள் விளங்கிக் கொண்டார்கள். அதனால்தான் இவ்வளவு பெரிய ஒரு பதவிக்கு அவர்கள் வந்தார்கள். இவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைவதற்கு உண்டான காரணம் நாயகத்தின் மீது வைத்திருந்த அன்பு. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அன்பு இருக்கிறதே, அது மிக உயர்ந்தது என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். ரபியத்துல் கஅபுல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒரு ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சின்ன வயசு சஹாபி சொன்னாங்க, ரபியா நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளலாமே அப்படின்ட்டாங்க. சரிங்க யார சொல்லலாம். இவர் யார் என்று சொன்னால் தஹஜ்ஜத்துடைய வேலையில் ரசூலுல்லாஹுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹுக்கு தண்ணி எடுத்துட்டு வருவார். ஏன்னா தஹஜ்ஜத் எந்திரிக்கும் போது சுய தேவைக்காண்டி போவாங்க, அப்போ சுத்தம் செய்யறதுக்கெல்லாம் தண்ணி வேணும்ல, அதை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சஹாபி. அப்போ சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ் எனக்கு யார் பொண்ணு தர போறாண்டாங்க. இந்த இடத்துல போய் நீங்கள் பொண்ணு கேளுங்கட்டாங்க. பொண்ணு கிடைச்சிருச்சு, திருமணம் முடிச்சாங்க. இரவுல வந்து வாசல்ல உட்காந்து இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யார என்ன ரபியா திருமணம் முடிச்சாச்சு, ஏன் இங்கே வந்து உட்காந்து இருக்கீங்க, மனைவிட்ட போக வேண்டியதானே. சரி யார சொல்லணும் வேகமாக போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் நேரத்தில் திறந்து வெளியில வர்றாங்க. ரபியா உட்கார்ந்து இருக்கிறார்.
என்ன ரபியா, நான் தான் வீட்டுக்கு போச்சோடனே போயிட்டேன் யா ரசூலல்லாஹ், போய் அந்த மனைவி கூட இருந்தேன், ஆனால் என்னால் தூக்கம் வரவில்லை நாயகமே. உங்களுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும், அதனால் எனக்கு தூக்கம் வரவில்லை, அதனால் ஓடி வந்து விட்டேன் நாயகமே. நீங்கள் வெளியே வருவதற்கு முன்னால் நான் ஓடி வந்து விட்டேன் நாயகமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தப்படுகிறார். என்ன வேண்டும் ரபியா, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் கேளு ரபியா. ரசூலுல்லாஹி ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் முராஃபத்துல் ஜன்னah, நாளைக்கு சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும் நாயகமே. விஸ்வநாதன் கேட்டாங்க, வேற ஏதாவது வேணுமா? வேற எதுவும் வேணாம் நாயகம், எனக்கு இந்த உலகத்தில் பெரிய பதவி வேண்டும், அது வேண்டும், செல்வம் வேண்டும், எதுவும் தேவையில்லை, நாளைக்கு சொர்க்கத்தில் உங்க கூட இருந்தால் போதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னோடு நீ நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ அதிகமாக தொழுது கொள் என்று சொன்னார்கள். கஸ்ரத்துல் சுஜூத், நீ அதிகமாக வணங்கிக் கொள், அல்லாஹ்வை சுஜூது செய் என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதாங்க பிரியம் என்பது. ஏனென்றால் இன்னைக்கு அதாவது மனிதர்களுக்குள்ள அந்த பிரியம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய்கொண்டே இருக்கிறது. சாதாரணமான சொத்துக்களுக்காக வேண்டி நாம் சண்டை செய்து கொள்கிறோம் அண்ணன் தம்பிக்குள்ள. சாதாரணமான சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. மிகப்பெரிய அதாவது சண்டை, அதாவது விரிசல் அதிகமாகிக் கொண்டே போகிறது. எத்தனை குடும்பங்களில் ஒரே வீட்டில் வாழ்கிறார்கள், அவள் தான் சமைக்கிறாள், அவள் சமைத்த சாப்பாட்டை தான் இவனும் சாப்பிடுகிறான், ஆனாலும் 20 வருஷம் 25 வருஷமாக நாங்கள் பேசிக் கொள்வதில்லை. வருத்தமாக சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், பிரியமாக சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். என்ன நடந்துவிட்டது, அப்படி என்ன பெரிய விஷயம்? ஆனா எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாமே. எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடிக் கொள்ளலாமே. அந்த தவறுக்கும் அவன் அல்லாஹ்விடத்தினாலே மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல போகிறான். அதற்காக வேண்டி ஒரு அழகான ஒரு உறவை நீங்கி வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். எத்தனை குடும்பங்கள் இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டு இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்ட, என்ன தெரியுமா, இந்த பெண்கள் இன்னைக்கு அதிகமா கணவன்மார்களை உதாசீனப்படுத்துவது இன்னைக்கு அதிகமாகி கொண்டே போகிறது. நேற்று போன வாரம் கூட நம்ம அப்படி சொன்னோம், அது சம்பந்தமா சில விஷயங்கள் சொன்னோம். ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, உடனே குலா கொடுத்துடுறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பேசி பார்த்தாலும் முடியாதென்றால் முடியாது, பெண்கள் சைடுல இருந்து சரி சொல்லிட்டு பிரிச்சு வச்சிடுறாங்க. குழந்தை இருந்துச்சுன்னு வைங்கல, 2வது கணவனுக்கு திருமணம் முடிச்சுக்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, ஆதார் கார்டுல போய் முதல் கணவனுடைய பெயரை நீக்கிவிட்டு 2வது கணவனுடைய பெயரை போடுறாங்க. இவன் தான் உண்மையான பாப்பா. இன்னைக்கு அதிகமாக நம்ம ஊழியர் நடந்துகிட்டு இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். அதை இது எப்படி மாற்ற முடியும்? இதை எப்படி மாற்ற முடியும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரொம்ப அற்புதமாக சொல்லி தருகிறார். உதுஊஹும் லிஆபாஇ வ அக்ஸத்து இன்தல்லாஹ். அவர்களுடைய தந்தையுடைய பெயரை சொல்லிதான் நாளை மறுமையில் அழைக்கப்படுவார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய நியதி என்று சொல்லி தருகிறார். அல்லாஹ்வுடைய நீதம் என்ன தெரியுமா? அவனவனுடைய தந்தையுடைய பெயரை கொண்டுதான் அழைக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவன் இந்த பெண் எத்தனை கணவனுக்கு வாக்கப்பட்டாலும் சரி, யாரின் மூலமாக பிறந்ததோ அந்த தந்தையுடைய பெயரை தான் சொல்லப்படும். இதுதான் நியதி, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஒன்று தெரியுமா? ஷரியத்துடைய சட்டம் என்ன தெரியுமா? ஒரு பெண் திருமணம் முடித்த பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கணவனுடைய இன்சியில போடுவாங்க. தப்பு. வேண்டுமென்றால் இந்த நாட்டுடைய சட்டங்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் ஷரியத்துடைய சட்டம் என்னன்னா, பாப்பாவுடைய இன்சியில தான் அவளுக்கு போட வேண்டும். கணவன் மனைவி என்பது ஒரு ஒப்பந்தம், அவ்வளவுதான். முடிச்சா வச்சுக்கிறதா இல்லையா, பிரிஞ்சு போய்விடலாம். ஆனால் தந்தை பிள்ளைகளுக்கு உண்டான ஒப்பந்தம், அந்த உறவு இருக்கிறது, எதை கொண்டும் நீ சரி செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் அதை பிரிக்க முடியாது. இவன் மூலமாக இவன் பிறந்தான் என்று சொன்னால் அதுதான் நியதி. அது யாராலும் மாற்ற முடியாது. எவ்வளவு பெரிய சட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் அதை யாராலும் மாற்ற முடியாது. நீ எத்தனை கணவரை வேண்டுமானாலும் நீ மாற்றலாம். ஆனால் பிள்ளையுடைய தகப்பன் உறவை எப்படி நீ உன்னால் மாற்ற முடியும்? எதை வைத்து மாற்ற முடியும்? நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா அவனுக்கு அந்த பிள்ளை யாருக்கு பிறந்ததோ, அதாவது இன்னைக்குள்ள அந்த ஒரு முக்கியமான ஒரு உளவியலை கூட விளங்குறது இல்லை.
பெண்ணை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது எவ்வளவு அழகா சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் யார்? விவசாய தலம் என்று சொல்லி தருகிறார். விவசாய தலம், அந்த விவசாய தலத்தில் யாருடைய வித்தை போடப்படுகிறதோ அந்த வித்துக்கு உண்டான ஊட்டச்சத்துக்களை கொண்டு அதை வளர்த்து எடுத்து வெளியாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டு, அவ்வளவுதான். வித்து யாருடையது? தந்தை உடையது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அவனுடைய பெயர் தான் சொல்லப்படும். ஒரு தாயுடைய பெயரை சொல்ல முடியாது. அது கூற்று அல்ல, அது சொந்தம் அல்ல, அது எந்த முறையிலும் அது சாத்தியம் இல்லை, நீதம் அல்ல என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். நீ எத்தனை கணவனை திருமணம் முடித்தாலும் அவன் யாருக்கு பிறந்தாலும் அவளுக்குத்தான் நீ தந்தையாக இருக்க முடியுமே ஒழிய அது வேற யாரும் வர முடியாது. சிலவங்க நான் தான் வளர்த்த சின்ன பிள்ளையில இருந்து முடியாது. அவன் யாராக இருந்தாலும் தந்தை இவன் தான், இறந்து போயிருந்தாலும் சரிதான். தந்தை யாரோ அவனைத்தான் திருமணம் முடிக்கும் போது நிறைய இடத்துல அந்த பிரச்சனை வந்திருக்கு. நான் பல தடவை பல திருமணத்தில் நான் சண்டை போட்டிருக்கிறேன். எங்க ஊர்ல நான் சண்டை போட்டிருக்கிறேன். ஏன் வளர்ப்பு தந்தையை போடுவாங்க? முடியாது. இவன் யாருக்கு பிறந்தான்? இவன் யாருக்கு பிறந்தான்? அதற்கு அந்த பெயரை போடுங்கள். முடியாது, எழுத முடியாது. கடைசி வரை எழுத முடியாதுன்னா முடியாதுதான். அதுதானே நியதி. அல்லாஹ் சொல்லுவதும் அதுதானே. இன்னைக்கு உள்ள பெண்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயங்கள், ஷரியத்திற்கு மாற்றமான விஷயங்களை இன்னைக்கு எவ்வளவு தூரம் அதை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். அப்ப நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். என்ன வந்துட போது? விட்டு கொடுத்து போனால் என்ன ஆகிட போகிறது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அதைத்தானே சொல்லித் தருகிறார்கள். அன்பை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அன்பை வளர்த்துக் கொள்வதுதான் ஈமானுடைய அஸ்திவாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லித் தருவார்கள் தெரியுமா? லா தபாகது, நீங்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் கோபித்துக் கொள்ள வேண்டாம். வலா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம். வலா ததாபிரு, நீங்கள் ஒருவருக்கொருவர் புறம் தள்ளி கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, ஓ அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் எல்லாம் சகோதரர்கள், நீங்கள் எல்லாம் சகோதரர்கள். வலா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹுஜிர அஹாஹு ஃபௌக ஸலாஸத்தி அய்யாமின், 3 நாளைக்கு மீது அவன் 3 நாளைக்கு மேலாக ஒரு இஸ்லாமியன் பேசாமல் இருப்பது அவனுக்கு ஆகுமானது அல்ல, ஹலால் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். ஒரு சாதாரணமான வெளி உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லிமின் கூட 3 நாளைக்கு மேலாக பேசாமல் இருப்பது அது ஆகுமானதல்ல என்று சொல்லும் போது, ஒரு கணவன் மனைவி பேசாமல் பல ஆண்டு காலமாக இருக்கிறார்களே, இதை எந்த இடத்தில் வைத்து பார்ப்பது? ஷரியத்தில், மார்க்கத்தில் இது எந்த இடத்தில் வைத்து பார்ப்பது? இது எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய, அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? தந்தைக்கும் உம்மாவுக்கும் மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனைனா மகள் பிள்ளைகள்கிட்ட போய் தந்தையை பத்தி தப்பா சொல்லி அந்த புள்ள கண்டிக்கும். நீ ரொம்ப ராங்கா போறா தெரியுமா, எங்க உம்மா நீ ரொம்ப பேசுறா தெரியுமா, உனக்கு என்ன தெரியும், என் வீட்டுக்கு வராத, உம்மா கூட பேசாத, உம்மா சொல்லிருச்சு பேச வேண்டாம்னு சொல்லிருச்சு. எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். எப்படி உனக்கு உம்மாவை விட்டு பிரிந்தாலும் உனக்கு தகப்பன் என்ற உறவை எப்படி பிரிக்க முடியும்? யாரால பிரிக்க முடியும்? இது எந்த வகையிலும் பிரிக்க முடியாத ஒரு உறவு அல்ல அந்த உறவு. அந்த உறவை பற்றி நீ கண்டிப்பதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? இதை உம்மா சொல்லிக் கொடுப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு கையில் எடுத்துக் கொண்டு எவ்வளவு ராங்காக இன்னைக்கு பெண்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? இது ஆபத்தானது. குடும்பம் சரியில்லை என்று சொன்னால் வாழ்க்கை எப்படி சரியாக இருக்க முடியும்? அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். 3 நாளைக்கு மேல ஒரு முஸ்லிம் பேசாமல் இருப்பது ஆகுமானதல்ல என்று சொன்னால், ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் மனைவி எப்படி உறவோடு இருக்க வேண்டும், பிள்ளைகள் எந்த அளவுக்கு அந்நியோன்யமாக இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனை நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு உமாவுக்கு வாப்பாவுக்கு சொன்னா பிள்ளைகள் பேசாமல் இருக்கிறது, வாப்பா கூட பாப்பாவை ஓரம் கட்டிக்கிறது, உம்மா கூட சேர்ந்துக்கிட்டு, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். குடும்பங்கள் அவ்வாறு பிரியங்கள் இல்லாமல் போய்விடும். பிரியத்தை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு இறை நெருக்கத்தை பெற வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நீங்கள்
உண்மையான மூமினாக ஆகும் வரை நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. உண்மையான மூமினாக ஆகும் வரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது. உண்மையான பிரியத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் வரை உண்மையான மூமினாக ஆக முடியாது. அப்படி பிரியம் வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள். சலாம் தான் என்னங்க? அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள், அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒருவருக்கொரு அன்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நாம் பிரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் அதற்கு அருள் புரிவானாக. மாஃபர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.